ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 26 ஜூன் 2024. ब्राह्मण आत्मा अर्थात हर कर्म में बाप दादा को प्रत्यक्ष करने वाले. பிராமண ஆத்மா என்றால் ஒவ்வொரு காரியத்திலேயும் பாப் தாதாவை வெளிப்படுத்துபவர்கள். कर्म की कलम से हर आत्मा के दिल पर बुद्धि पर बाप का चित्र व स्वरूप खींचने वाले रूहानी चित्रकार हो. கர்மம் என்ற எழுதுகோல் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவின் உள்ளத்திலேயும் ஒவ்வொரு ஆத்மாவின் புத்தியிலேயும் பாபாவின் சித்திரத்தை அல்லது ஸ்வரூபத்தை வரையும் கூடிய ஆன்மீக ஓவியர்கள், ஆன்மீக சித்திரக்காரர்கள் ஆவார்கள். யாரு? ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுமே மற்ற ஆத்மாக்களுக்குள்ள பாப்தாதாவினுடைய சித்திரத்தை, பாப்தாதாவினுடைய நினைவை, அவருடைய சரித்திரத்தை மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுப்பதற்கு அல்லது அவர்கள் உள்ளத்திலே அதை நன்றாக பதிய வைப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆன்மீக ஓவியர்கள் என்று நம்மை பாபா கூப்பிடுறாரு. अभी ब्रह्मा बाप की आप बच्चों के प्रति यही एक आशा है कि हर बच्चा अपने कर्मों के दर्पण द्वारा बाप का साक्षात्कार कराए, अर्थात हर कदम में फॉलो फादर कर बाप समान अव्यक्त फरिश्ता बन कर्मयोगी का पाठ बजाए. இப்பொழுது பிரம்மா பாபாவிற்கு குழந்தைகள் தங்களின் மீது ஒரே ஒரு ஆசை இருக்கின்றது. என்னவென்றால், ஒவ்வொரு குழந்தையும் தங்களுடைய கர்மங்கள் என்ற கண்ணாடியின் மூலம் பாபாவை வெளிப்படுத்த வேண்டும், சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும். அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் செயல் மூலமாக பாபாவை வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு அடியிலையும் தந்தையை பின்பற்றி தந்தைக்கு சமமாக அவ்யக்த ஃபரிஷ்தாவாக ஆகி கர்ம யோகிக்கான பார்ட்டை நடிக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலையும் பாபாவை பின்பற்றி கர்ம யோகி என்ற நடிப்பை நாம நடிக்கணும். பாபா எப்படி செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே மற்றவர்களுக்கு ஃபரிஷ்தா என்ற அனுபவத்தை ஏற்படுத்தினாரோ, கர்மயோகியா இருந்தாதான் நாமும் அவரை போல மற்றவர்களுக்கு இவர் ஒரு ஃபரிஷ்தா அப்படின்ற அனுபவத்தை கொடுக்க முடியும். அதனால இன்றைக்கு நாம ஆன்மீக ஓவியர், ஆன்மீக கலைஞன். என்ன ஆன்மீக கலைஞன்னா, என்னுடைய செயல் ஒவ்வொன்றும் ஒரு பேனா போல இருக்கு. அந்த பேனாவின் மூலமாக, என்னுடைய செயலென்ற பேனாவின் மூலமாக நான் மற்றவர்களின் இதயத்திலே பாபாவின் நினைவை ஏற்படுத்துறேன். இதை நாம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய செயல்களை ரொம்ப உயர்ந்த அளவுல பாபாவுக்கு சமமான ஸ்திதியில இருந்து செய்யணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.